ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி மை டியர் மாசு பேட்ச் பசங்களா? ஸோ இந்த செஷன் வந்து நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான சாப்டர் இன் மேத்தமேட்டிக்ஸ், கோனிக் செக்ஷன். ஸோ கோனிக் செக்ஷனோட முதல் பார்ட் நீங்க சில நாட்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரபோலா. ஸோ யாரெல்லாம் இந்த செஷனுக்கு ரெடியோ சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறது, சால்வ் பண்ண போறது இஸ் பாரபோலா. ஆர் யூ ரெடி? தேவஸ்ரீ, சூப்பர் தேவஸ்ரீ, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படி. ஓகே, அவானி ஸ்ரீ வணக்கம். விஹாசினி வணக்கம். விஹாசினி, நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். கவின், சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறதுல. சோ பசங்களா, நம்ம இன்னைக்கு பாரபோலாவை கரைச்சி குடிக்க போறோம். சோ இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கிற சேலஞ்ச், நீங்க என்ன பண்ணணும்னா போய் என்சிஆர்டி பாரபோலாவை கம்ப்ளீட் பண்ணுங்க. சார் வாட் அபவுட் சர்க்கிள்? சார் அவானி ஸ்ரீ, சர்க்கிள்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். லெக்சர் 1 போய் பாரு. நான் ஆல்ரெடி கோனிக் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டேன். லெக்சர் 1லே நான் சர்க்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது லெக்சர் நம்பர் 2. உன்னோட என்சிஆர்டிக்கு தேவைப்பட்ட சர்க்கிள்ஸை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரபோலா. சோ இன்னைக்கு பாரபோலா, அடுத்த லெக்சர்ல ஐ வில் டீச் யூ எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. சரியா? ஏன்னா பாரபோலா தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜேஇ மெயின்ஸ். சோ நீங்க யாராச்சும் ஜேஇ மெயின்ஸ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா பாரபோலா தான் ரொம்ப முக்கியம். சோ அதனால கொஞ்ச நேரம் அதுல செலவழிக்கலாம். இன்னைக்கு இந்த செஷன் அட்லீஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour போக வாய்ப்பு இருக்கு. சோ கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் இருந்து சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, சோ பசங்களா, என்னோட ரிக்வெஸ்ட், இந்த செஷன் முடிச்ச பிறகு என்சிஆர்டில இருக்க பாரபோலா எக்ஸசைஸை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். will you all do that? will you all say okay to that? please let me know in the chat பசங்களா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்போ சார்? அஸ்வின், நம்ம நவம்பர்ல பார்க்கலாம். நீங்க கேக்குற எல்லா சாப்டர்ஸுமே காலையில நைட்டு ஃபுல்லாவே we will complete in November and December. don't worry, please wait for it. everything we will do, don't worry. okay, பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா we will cover. got it? everybody agrees to that? கவின் சொல்றார் yes sir, I will do that. Nirmala Kannadasan is asking, sir, how to overcome tiredness, how to give equal importance to all subjects. ஒரே நாள்ல எல்லா சப்ஜெக்ட் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு வாரத்துல குத்து மதிப்பா எல்லாமே சரிசமமா கவர் பண்ணா அது போதும். ஓகேவா? சோ அத பத்தி நான் ஒரு டீடைலா வீடியோ மேக் பண்றேன், கவலைப்படாதீங்க. I will try to help you out. So now let's get started பசங்களா. செஷனுக்குள்ள போலாம். கோனிக் செக்ஷன்ஸ் பார்ட் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரபோலா. அண்ட் நீங்கலாம் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கசின்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸ், ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், உங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம சேனல்ல வீடியோஸை பார்க்க வைங்க. It will really help them a lot. It will motivate them and encourage them to study better. And நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நம்மளோட லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. And then we will get started. Have you all done it? Shall we get started? Are you ready? தெரிக்க விட்டுலாமா? பாரபோலாவை கரைச்சி குடிச்சிடலாமா? எல்லாரும் தயார்னா சாட்ல சொல்லுங்க, உங்க எனர்ஜியை காமிங்க. ஹாய் ஹரிணி, வணக்கம். ஐஷா, அவானி ஸ்ரீ, சூப்பர். That's the spirit I am looking for. Now let's get started. So பசங்களா, இந்த 3 டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப நல்ல டாபிக்ஸ். யூசுவலா நிறைய பேர் இதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்கூல்லயும் சரி, அண்ட் நீங்க இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் டியூஷன்ஸ், ஜெனரலி இந்த டாபிக்கை எல்லாருமே ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பைரண்ட், ஜேஇ மெயின்ஸ் ஆஸ்பைரண்ட் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ இத நான் ஃபர்ஸ்ட் வீடியோல எடுத்திருப்பேன், பார்ட் 1ல. அதை பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க வைங்க. சரியா? சோ இன்னைக்கு நம்ம பாரபோலா போறோம். அடுத்த லெக்சர்ல எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. இன்னும் ஒரு லெக்சர்ல இந்த சாப்டரை கத்தம் பண்ணிட்டு நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். ஓகேவா? கிரேட். சோ பாரபோலானா என்னது? சோ பாரபோலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a type of conic section. சரியா? சோ பாரபோலாவும் ஒரு கோனிக் செக்ஷன். சோ பாரபோலா எப்படி சார் டிஃபைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு பசங்களா. ஓகே, சோ 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஃபார் a parabola. I want everybody to pay attention.
ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கால்ட் ஃபோக்கஸ். ஓகே, சோ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாராபோலா பத்தி பேசுறப்ப. One of them is a fixed point called the focus and the other is a fixed straight line called the directrix. சரியா? Are you all clear? Marishwaran kandipa I will do that, and Marishwaran 12th I will start from November, and in the தடவை we will definitely do it. Okay, நவம்பர் மேல நான் தள்ளி போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரியா? Srinidhi, nice to see you Srinidhi. I am excited now. Whenever many of my students are here, I feel happy and I am energized. Thank you so much for that. So பசங்களா வாங்க நம்ம பார்க்கலாம். Like I said, parabola definition பார்க்கறப்போ ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு fixed point called focus, ரெண்டாவது ஒரு fixed straight line called directrix. சரியா? சோ ஒரு fixed straight line இருக்கா, directrix அது பேரு, ஒரு fixed point இருக்கு, அதுக்கு பேர் focus. சரியா? இது எல்லாருக்கும் கிளியரா? இதுல எந்த டவுட்டும் இல்லல. சோ பாராபோலா பத்தி பேசுறப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை பத்தி பேசுறப்போ? பாராபோலாவோட டெஃபினிஷன் பத்தி பேசுறப்போ. சோ பாராபோலாவோட டெஃபினிஷன் பத்தி பேசுறப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதுல எதுவுமே இல்லப்பா புரியறதுக்கு. மை டியர் மீனாட்சி சுந்தரம், இதுல என்ன இருக்கு புரியறதுக்கு? ஒரு பாயிண்ட், ஒரு லைன், இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? பாயிண்ட்னா புள்ளி, லைன்னா ஒரு கோடுப்பா. சரியா? அதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ தான் ட்ரை பண்ணணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? சோ ஒரு பாயிண்ட், ஒரு லைன், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ், அந்த லைனுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். சரியா? சோ இது ரெண்டு ரா மெட்டீரியல்ஸ் பாராபோலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஓகே, பாராபோலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது ரெண்டு தான் ரா மெட்டீரியல்ஸ். சோ இப்போ நல்லா கவனிங்க பசங்களா. இப்போ நான் ஸ்லோவா சொல்றேன், ஏன்னா இப்போ மீனாட்சி சுந்தரம் இனிமேட் நான் சொல்ல போறதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பாராபோலாவோட டெஃபினிஷன் என்னன்னா, it is the collection of all the points which is equidistant from both S and the directrix. ஓகேவா? சோ பாராபோலாவோட டெஃபினிஷன் என்னது? பாராபோலாவோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a collection of all the points which is equidistant from the focus S and the line. சோ இப்ப சார் இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இங்க இருந்தும் சேம் டிஸ்டன்ஸ், இங்க இருந்தும் சேம் டிஸ்டன்ஸ் சார், அப்போ கண்டிப்பா இந்த பாயிண்ட் பாராபோலால இருக்கும். அதே மாதிரி சார் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா சார் the distance from the straight line and the distance from the focus ரெண்டும் ஈக்குவல் சார், அப்ப அந்த பாயிண்ட்டும் பாராபோலால இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணினா உனக்கு வர ஷேப் தான் பாராபோலா. மாசா வேற லெவலா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். This is what I want you to understand my dear boys and girls. அவ்வளவுதான் பாராபோலா. பாராபோலானா என்னன்னு பாத்தீங்கன்னா, the distance should be equal. The distance of a point from the focus and from the directrix. அந்த லைன்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸும் ஃபோக்கஸ்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம பாராபோலால இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணினா அப்போ ஜாயின் பண்ணி வரையற பாத்தியா, அந்த ஷேப்புக்கு பேர் தான் பாராபோலா. Did you all like it? Yes. சோ மீனாட்சி சுந்தரம், நான் இன்னும் அதுக்கு வரல, வெயிட் பண்ணு. நான் இப்பதான் பாராபோலாவோட டெஃபினிஷன் சொல்லி தரேன். பாராபோலானா என்னன்றது சொல்லி தந்துட்டு இருக்கேன். பாராபோலாவோட டெஃபினிஷன் பார்க்கணும். நான் ஒன்னும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதுக்கெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்து புரிஞ்சுப்போம். சோ பசங்களா, பாராபோலா பத்தி பேசுறப்போ ரெண்டு பேசிக் திங்ஸ் தேவை. என்னது? ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கால்ட் as the focus, ஒரு ஃபிக்ஸட் லைன் கால்ட் as the directrix. சோ இது ரெண்டு வச்சுதான் பாராபோலாவை நீ டிஃபைன் பண்ண போறோம். இது உன்னோட புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆனா உன் எக்ஸசைஸ் சால்வ் பண்றதுக்கு, உன்னோட என்சிஆர்டி எக்ஸசைஸ் சால்வ் பண்றதுக்கு இன்னும் நிறைய நீ கத்துக்கணும். அதுக்கு நான் ஒன்னும் வரல, வெயிட் பண்ணு. சோ இதை வச்சு நீ என்சிஆர்டி எக்ஸசைஸ் சால்வ் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. இது வெறும் உன்னைய புரிய வைக்கிறதுக்கு. தம்பி பாராபோலானா என்னடா அதை சொல்றதுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுத்தேன். ஆனா இதுல இருந்து கேள்வி வருமா? வாய்ப்பே இல்லை. இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா?
ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ உன் எக்ஸாம்க்கு உன் ஜேஇ மெயின்ஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தெரிஞ்சுக்கோ, வெயிட் பண்ணு. ஐ வில் டீச் யூ சம்திங் மோர். சரியா சார்? பாண்டிங் எடுங்க சார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எடுங்க சார். எல்லாமே கம்ப்ளீட் பண்றேயா இந்த மாசம். I will try to do it. I am trying to get back slowly and உங்களோட ப்ராப்ளம் சால்விங் செஷனும் பண்ணலான் இருக்கேன். பொறுமையா பண்ணலாம். ப்ளீஸ் bear with me, but I will do it. Okay, I have given you my word. Okay, I will not go anywhere. I will do every chapter as far as physics and chemistry are concerned. Maths கூட நான் என்னோட மெயின் சப்ஜெக்ட் கூட நான் விட்டுறேன். Physics and chemistry I will make sure every chapter is done. So wait for it. Okay, so பசங்களா இப்போ இதான் பேசிக் டெஃபினிஷன். சரியா? சோ இதை யாரும் மறக்க கூடாது. அண்ட் பாரபோலாக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோ யாருக்கு தெரியும்? எக்ஸென்ட்ரிசிட்டினா என்னது? வாட் இஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி? எக்ஸென்ட்ரிசிட்டினா பாரபோலாக்கு மட்டும் இல்ல, இட் இஸ் தேர் ஃபார் எலிப்ஸ், இட் இஸ் தேர் ஃபார் ஹைப்பர்போலா, இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரிதிங். சோ எக்ஸென்ட்ரிசிட்டினா என்னன்னா, எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் அவர் பாயிண்ட் ஃப்ரம் த ஃபோக்கஸ் by our point to the line. So நம்ம பாயிண்ட் லைன்ல இருந்து எவ்வளவு தூரமோ, நம்ம பாயிண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து எவ்வளவு தூரமோ, அந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் எக்ஸென்ட்ரிசிட்டி. So for a parabola, சார் பாரபோலாக்கு நம்ம ஃபோக்கஸ்ல இருக்க டிஸ்டன்ஸும் அந்த லைன்ல இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவல் சார். அப்போ ரேஷியோ வந்து 1 சார். ரேஷியோ 1னா எக்ஸென்ட்ரிசிட்டி for a parabola is 1. You should know it. Every single boy, every single girl should know this. இதெல்லாம் பேசிக்ஸ் டா. இதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது. தெரியாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஓகே, so eccentricity for a parabola எவ்வளோ? 1. Eccentricity for a parabola எவ்வளோ? 1. Are you all clear? Yes, முன்னாடி போலாமா? Very good, very good. I hope you all are happy with this. இப்ப நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. ஸ்லோவா we will learn the terms. பாரபோலாக்கு சம்பந்தமான டேர்ம்ஸ்லாம் நம்ம படிக்கலாம். எல்லாரும் தயாரா? Are you guys happy? So பாரபோலாக்கு சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போறோம். எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. ஓகேவா? முதலாவது டைரக்ட்ரிக்ஸ் தான். இது டைரக்ட்ரிக்ஸ்னா the line, the fixed line. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, so டைரக்ட்ரிக்ஸ்னா it is a fixed line. Focus na it is a fixed point. சரியா? So focus na fixed point. Directrix na fixed line. Don't forget that. அது நான் ஆல்ரெடி போன லைன்லயே சொல்லிட்டேன், போன ஸ்லைட்ல. இப்ப மற்ற டேர்ம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, axis of symmetry. Axis of symmetry na it is a line passing through focus and perpendicular to your directrix. பாத்தியா? யார் யாருக்கெல்லாம் புரியுது? Axis na என்னது? It is a line passing through focus and perpendicular to your directrix. அதுக்கு பேர் தான் axis. Are you all happy with this? Axis na என்னது? அந்த லைன் மிரரா வச்சினா parabola is symmetric about it. கரெக்ட்டா நடுவுல ரெண்டா வெட்டுது பாத்தியா? அதுக்கு பேர் தான் axis of symmetry. So axis of symmetry னா parabola-க்கு நடுவுல பாஸ் ஆற லைன் அந்த parabola-வை ரெண்டா பொளக்குறது. இல்லையா? So the parabola is symmetric about this line. அதனால தான் அதுக்கு பேரு axis of symmetry. சரியா? and அதை எப்படி டிஃபைன் பண்ணுவ மேத்தமேட்டிக்கலா? நீ சும்மா சொல்ல முடியாதுல்ல, டேய் பாரபோலா ரெண்டா பிரிக்குதுடா, ஈக்குவலா பிரிக்குதுடா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? how do you tell it then? It is a line passing through the focus. ஆமா தானே? ஃபோக்கஸ்ல பாஸ் ஆதா? ஆமா சார். ஃபோக்கஸ் வந்து இந்த yellow color dot அதுல கரெக்ட்டா கட் ஆகுது சார். so it passes through focus. வேற என்ன சொல்ல முடியும் சார்? டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு சார். டைரக்ட்ரிக்ஸும் என்னோட ஆக்சிஸும் they are 90 degrees sir. Super. So that is how you define it. That is how you define it. Are you all happy? Everybody clear with this? So shall we move forward, my dear boys and girls? Everybody please let me know in the chat. Quick. டப்புன்னு சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Are you ready? Great. Awesome. Super பசங்களா. இப்ப அடுத்தது vertex னா என்னது? vertex னா பசங்களா, I will draw it and show you. So vertex னா இந்த point. So நீங்க சொல்லுங்க vertex னா என்னது? Vertex is the point where the parabola cuts your axis. மாசா
vertex is the point where the parabola cuts your axis. So நம்மளோட parabola தான் இந்த blue color curve. நம்மளோட parabola தான் இந்த blue color curve. இந்த blue color curve என்னோட axis எங்க வெட்டுதோ அதுதான் என்னோட vertex. இந்த blue color curve என்னோட axis எங்க வெட்டுதோ அதுதான் என்னோட vertex. I hope you're all clear with this. Everybody happy? So shall I move forward? முன்னாடி போலாமா? இது வரைக்கும் எல்லாரும் clear-ஆ? இன்னும் சில விஷயங்கள் சொல்லி தரட்டா? இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லி தரேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னும் சில விஷயங்கள்னா, any line perpendicular to the axis and cutting the parabola is called as a double ordinate. Double ordinate na enadhu? Any line perpendicular to the axis and cutting the parabola at 2 points is called as a double ordinate. யாருக்கெல்லாம் இது தெரியும்? யாரெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கா? Have you guys heard of it? JEE படிக்கிற பசங்களா, டேய் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்டா, இது தெரியாம இருக்காதீங்க, இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? cuts both the axis இல்ல ஸ்ரீநிதி, it is perpendicular to the axis. The line is perpendicular to your axis and cuts the parabola at 2 points. அந்த மாதிரி லைன் வந்து you call it double ordinate. சரியா? நான் ஏன் double ordinate பத்தி பேசுறேன்னா, there is a special double ordinate. There is a special double ordinate. என்னது? The double ordinate passing through focus. The double ordinate passing through focus. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் இத நீங்க படிச்சிருப்பீங்களே, lattice rectum. The double ordinate passing through focus is called as your lattice rectum. இத நீங்க படிச்சிருப்பீங்க. You all must be knowing this. யார் யாருக்கெல்லாம் ஸ்கூல்ல இதை டீச் பண்ணிருக்காங்களோ இதை கண்டிப்பா கவர் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ lattice rectumன்றது முக்கியமான ஒரு வார்த்தை, பாரபோலால முக்கியமான ஒரு பார்ட். சரியா? அதை யாரும் மறக்க கூடாது. Everybody happy with that? So shall I move forward? All good? Yes. Very good Slayer squad. யமுனா நீங்க தான் சொல்லணும். சி பசங்களா, எனக்கு உற்சாகம் தான்யா உங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது. ஆனா எனக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசையா? நீங்களாம் கேக்குறீங்க தவிர செஷன்ஸ்க்கு வர மாட்டீங்க நிறைய பேர். சோ நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். நீங்க சொல்லுங்க, we will start. டெய்லி காலையில கூட எடுக்கிறேன். காலையில 5 மணிக்கு உங்களுக்காக டெய்லி எந்திரிச்சிட்டு நான் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கேன். So I am waking up at 5 o'clock. Did you all know that? நான் உங்களோட அந்த 30 days சேலஞ்ச் பண்றேன்ல, 30 நாள் சேலஞ்ச் நான் உங்களோட எல்லாருக்கும் பண்றேன். 5 மணிக்கு I am waking up, I am messaging you in the group. I am ready to take. பட் ஆனா நீங்க வரணும்யா, எனக்கு அதான் சந்தோஷம் இல்ல. நான் வந்து எஃபர்ட் போடுறத நீ அனுபவிக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். நான் கிளாஸ் எடுக்கிறப்ப எப்படி நீங்க போர்டு எக்ஸாம் டைம்ல உங்க பேட்ச் சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு பேர் 4000 பேர்கிட்ட வந்து தெரிக்க விட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி பவர் உள்ள பேட்ச் தான் நம்ம மாசு பேட்ச். ஸோ எனக்கு ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் மெனி பீப்புள் டு கம், மேன். அட்லீஸ்ட் சம் ஆஃப் யூ ஷுட் பி தேர். கேட்கிறவன் இருக்கணும்ல. ஸோ அதான் என்னோட ஆசை. சரியா? ஸோ மேக் ஷுர் யூ கைஸ் கம், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம், அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் டேக்கிங் செஷன்ஸ் ஃபார் 11th and 12th physics and chemistry regularly. ஆனால் நீ எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ப்ராமிஸ், யூ ஹவ் டு அட்டெண்ட் தீஸ் செஷன்ஸ். ஏன்னா நான் லெட் மீ ப்ராமிஸ் யூ, என்னோட செஷன் உனக்கு வேஸ்டா இருக்காது. It won't be a time waste. It won't be a bore. You will learn something. என்னோட ஒரு கிளாஸ்லயும் நீ ஏதாச்சும் கத்துப்ப. ஓகே? மேக்ஸிமம் போடு AD2, லைக் போடு, ஷேர் பண்ணு. இதுதான் மேபி இட் மைட் பி a time waste. பட் அதுக்கு மேல நான் அவ்வளவா I don't digress from the topic. Got it? Okay. So முன்னாடி போலாம் பசங்களா. இதான் பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம வேற பாயிண்ட் என்ன? So வேற பாயிண்ட் என்ன நான் விட்டுருக்கேன்னா, the vertex is the midpoint of focus and directrix. பாத்தியா? So இந்த directrix axis வெற்ற இடமும் நம்ம ஃபோக்கஸும் அதோட மிட் பாயிண்ட் தான் vertex. சூப்பரா? So vertex is the midpoint between the focus and the point where the directrix meets the axis. யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? How many of you loved it? Did you all like it? Everybody happy with this? So vertex வந்து it is the midpoint of what? It is the midpoint of
focus and அப்புறம் என்னது அப்புறம் directrix வந்து இந்த பெரிய லைன் இந்த dotted line தான் directrix. So directrix சொல்லக்கூடாது, you should say the point where directrix meets the axis. The point where the directrix meets the axis. அத மறக்காத சரியா? I hope all of you are clear with this. Let's go. So இப்ப இந்த நாலு தான் ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல தெரியுதா? So இந்த நாலு தான் உங்க NCERT எக்ஸசைஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. So பசங்களா ஆரம்பிக்கலாமா? ஒன்னு ஒண்ணா தெரிக்க விடலாமா? Are you guys ready? Shall we get started? Everybody, let me know in the chat. Quick. கடன்னு சொல்லுங்கப்பா. இந்த நாலு பாரபோலாவை நீங்க படிச்சு கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. You will rock your exams. You will rock your exams. I can assure you of that. சரியா? So ஆரம்பிக்கலாம். I don't want to use the board. நானே உனக்கு வரைஞ்சி நானே உனக்கு காமிக்கிறேன். அதான் ஈஸி. சரியா? So let me come outside. Let me add a empty slide and let me teach you through that. Okay? So பசங்களா நாம படிக்க போறது 4 பாரபோலா. சரியா? நம்ம படிக்க போறது 4 பாரபோலா. அந்த 4 பாரபோலா நான் வரைஞ்சி காமிக்கிறேன். எல்லாம் நல்லா கவனிங்க. y square equal to 4ax. இதான் ரொம்ப முக்கியம். சரியா? This is the most important. என்னைய கேட்டினா இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நான் ஒரு ஸ்டூடெண்ட்ட டே தம்பி நீ மற்ற எதுவும் படிக்கலாம் கூட பரவாயில்லடா, நாளைக்கு எக்ஸாமா இதை மட்டும் படிச்சுட்டு போடா, ஏன்னா முக்காவாசி கேள்வி இதுல இருந்தா வரும். சரியா? சோ இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாரபோலா நான் சொல்லுவேன். It is your y square equal to 4ax பசங்களா. சரியா? Don't ever forget this. அடுத்தது என்னதுப்பா? Then you have y square equal to minus 4ax. ஓகேவா? அடுத்தது you have x square equal to 4ay. x square equal to minus 4ay. ஓகேவா? So first, how do we determine how they will look? அதுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பசங்களா இப்போ இந்த பாராபோலா வந்து ரைட்வர்ட் ஓப்பனிங், இந்த பாராபோலா வந்து லெஃப்ட்வர்ட் ஓப்பனிங், இந்த பாராபோலா வந்து அப்வர்ட் ஓப்பனிங், இந்த பாராபோலா வந்து டவுன்வர்ட் ஓப்பனிங். சார் எப்படி சார் சொன்னீங்க? கஷ்டம் சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார், எங்களுக்கு ஃபுல்லா சொல்லித்தாங்க சார். Are you ready to listen? Are you ready to listen? Next 20 minutes நல்லா கவனி. I will teach you the secret of how to find out எப்படி சார் ரைட் ஓப்பனிங், எப்படி சார் லெஃப்ட் ஓப்பனிங், எப்படி சார் அப்வர்ட் ஓப்பனிங், எப்படி சார் டவுன்வர்ட் ஓப்பனிங், இதெல்லாம் எப்படி சார் சொல்றது? டேய் டுபாக்கு ஒரு விஷயம்டா, மேட்டரே இல்ல. பாக்குறியா? So let's get started. முதலாவது ரொம்ப முக்கியமான பாராபோலா y square equal to 4ax. ஓகேவா? இதுல உனக்கு சிபிஎஸ்சிக்கு தேவையா இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். நல்லா கவனி. முதலாவது ஈஸியஸ்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி 1. சார் எக்ஸென்ட்ரிசிட்டி எல்லா பாராபோலாக்கும் 1 தானே சார்? ஆமா. எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் எனி பாராபோலா, பாராபோலானாலே எக்ஸென்ட்ரிசிட்டி 1 தான்டா. சரியா? அடுத்தது வேற என்ன சார் ஈஸி? வேற என்ன ஈஸினா லாட்டஸ் ரெக்டம். அப்படியே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் லாட்டஸ் ரெக்டம். என்ன சார் இவ்வளவு ஈஸியா இருக்கு? தட்ஸ் இட். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் லாட்டஸ் ரெக்டம். இந்த மாதிரி ஒரு பாராபோலா இருந்துச்சுன்னா இதே ஃபார்மேட்ல இதே போல நான் கொடுத்திருக்க மாதிரியே இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் லாட்டஸ் ரெக்டம். தட்ஸ் இட், ஓவர். சரி இப்போ சார் ஷேப் எப்படி சார் சொன்னீங்க? ஷேப் எப்படி சார் சொன்னீங்க? அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி சார் இது வந்து ரைட்வர்ட் ஓப்பனிங்? சோ பசங்களா லெட்ஸ் டிரா தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடு அண்ட் 0,0 satisfies. சோ எல்லா பாராபோலாவுமே ஸ்டாண்டர்ட் பாராபோலா. இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் பாராபோலா. சோ நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே என்னது? நம்ம பாக்குறது எல்லாமே இட் இஸ் ஸ்டாண்டர்ட் பாராபோலா. சோ ஸ்டாண்டர்ட் பாராபோலா எல்லாமே ஆரிஜின்ல தான் வெர்டெக்ஸ். சரியா? சோ the vertex will be at origin and இது வந்து ரைட்வர்ட் ஓப்பனிங். நான் சொன்னேன்ல சார் எப்படி சார் ரைட்வர்ட் ஓப்பனிங்? பசங்களா நல்லா கவனிங்க. see y square is positive. ஏனா the square of a number is always positive. ரைட்டா? உண்மையா? எல்லாரும் அக்ரியா? the square of a number is always positive or 0. so y square left hand side positive. இப்போ right hand sideல this is a positive quantity. ஏனா a எப்பவுமே positive.
A is always positive பசங்களா. A நெகட்டிவா இருக்க முடியாது. So இது பாசிட்டிவ்னா அப்ப இதுவும் xும் பாசிட்டிவா தான் இருக்கணும். X must be positive. சூப்பரா தம்பி, நம்ம கார்ட்டீசியன் பிளேன்ல x பாசிட்டிவ் எங்க சார்? x பாசிட்டிவ் இங்க சார். அப்போ இந்த பக்கம் தான் பாரபோலா வரணும். அதனால தான் இந்த ஷேப். மாசா போடு சாட்ல ஒரு ஃபயர். Did you all love it? Was it amazing? இதான் ரீசன். இப்படிதான் உன் பாரபோலா இருக்கும். This is the shape of y square equal to 4ax. Did you all like it? Are you all clear? Okay, so பசங்களா y square வந்து it is positive. சரியா? So left hand side positive. Right hand sideல 4a. 4 is positive, a is positive. a எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். சரியா? அதான் condition. That is how it is defined. The value of a is always positive. So 4a positive na left hand side positive na அப்போ என்ன அர்த்தம்? xும் பாசிட்டிவா தானே இருக்கணும். அப்பதானே ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்பதானே ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லடா. மீனாட்சி சுந்தரம் யோசிச்சு பாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ், அப்ப ரைட் ஹேண்ட் சைடும் பாசிட்டிவா தானே இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவா இருக்கணும்னா 4a பாசிட்டிவ், அப்போ xும் பாசிட்டிவா தானே இருக்கணும். x பாசிட்டிவ்னா கார்ட்டீசியன் பிளேன்ல x எங்க பாசிட்டிவ்? கார்ட்டீசியன் பிளேன்ல x எங்க பாசிட்டிவ்? ரைட் சைடு ஆஃப் ஆரிஜின். So in the graph will be right side of origin. அவ்வளவுதான். சூப்பரா? Did you all love it? How many of you enjoyed it? Did you all like it so far, my dear boys and girls? Are you all happy with it? Shall I proceed? Yup. முன்னாடி போலாமா? அந்த எனர்ஜி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெரி குட், சூப்பர் ஆதித்யா. So now let's go forward. So பசங்களா இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது what are the important points? So இப்ப நம்ம மார்க் பண்ணலாம். So இந்த பாரபோலால the vertex is origin. இதுக்கு பேர் தான் vertex பசங்களா. சரியா? axis of symmetry எது? axis of symmetry தான் நம்மளோட x axis. axis of symmetry எது? axis of symmetry is our x axis. x axis equation என்னது? x-axis equation is y equal to 0. கரெக்டா? So நான் vertex சொல்லி கொடுத்துட்டேன், axis of symmetry சொல்லி கொடுத்துட்டேன், eccentricity சொல்லி கொடுத்துட்டேன், lattice rectum சொல்லி கொடுத்துட்டேன். இதை யாரும் மறக்க கூடாது. இதெல்லாம் டுபாக்கு ஒரு விஷயம். நீ ஒரு parabola question பார்த்த உடனே சொல்ற விஷயங்கள் இதெல்லாம். Everybody clear? No doubt. Shall I proceed forward? Please let me know. Are you all clear with this? So x-axis na y0. டே அது எப்படின்னு கேட்காதீங்கடா. டே அதெல்லாம் 8ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததுடா. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லயே படிச்சது. என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் x-axis is y is 0. Don't ask me how sir. டே அதெல்லாம் நீங்க 9th 10thலயே படிச்சிருப்பீங்க. ஓகே, போய் ரிவைஸ் பண்ணு. சோ இப்ப இனிமேட் தான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும். நல்லா கவனி. ஃபோக்கஸ் கண்டிப்பா பாரபோலாக்குள்ள இருக்கும் இல்லையா? So focus is denoted by S. Focus in the parabolaக்கு it is a, 0. Okay வா? Focus வந்து it is a, 0. That is how it is defined. ஏன்னா focus வந்து it should lie on the axis of symmetry. கரெக்டா? It should lie on the axis of symmetry. So கரெக்டா அங்க lie ஆதா? X axis தானே இருக்கு. ஆமா. So X axis இருக்கனால focus is a, 0. அதே மாதிரி டைரக்ட்ரிக்ஸ் என்னது? சார் வெர்டெக்ஸ் தான் சார் மிட் பாயிண்ட். எதுக்கு? between the foot of directrix and the focus. அப்ப foot of directrix will be at minus a, 0 and the directrix will be perpendicular to your axis. அப்போ என்னோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து x equal to minus a. எதுக்கு? இந்த பாரபோலாக்கு. மாசா திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். focus வந்து a, 0. that is how it is defined. ஞாபகம் வச்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. क्वेश्चन சால்வ் பண்ண உனக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். சரியா? சோ ஃபோக்கஸ் a, 0வா? ஃபோக்கஸ் will lie on the axis. கரெக்ட்டா? axis of symmetry அதான் நம்மளோட x axis. அதுல உட்கார்ந்து இருக்கா ஃபோக்கஸ்? ஆமா சார். அப்போ கரெக்ட்டா? வெரி குட். இந்த வேல்யூ தான் உனக்கு புதுசு. அதை நோட் பண்ணிக்கோ. இட்ஸ் an information I'm giving you. That's correct.
So focus ஓட x coordinate என்னது a. Focus ஓட y coordinate என்னது 0. Why? Because it should lie on the axis. Vertex என்னது 0,0. Vertex தான் origin. இப்போ வேற விஷயம் என்ன தெரியும் உனக்கு? I already taught you. டேய் நான் முன்னாடியே உனக்கு சொல்லி கொடுத்தேன். The foot of directrix and focus இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் தான் vertex. கரெக்ட்டா? Foot of directrix and focus இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் தான் vertex. So அப்ப இது a டிஸ்டன்ஸ்னா அப்ப இதுவும் a டிஸ்டன்ஸ் தானே? கரெக்ட்டா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதனால தான் இது மிட் பாயிண்ட். So vertex வந்து 0 0ல இருந்து a டிஸ்டன்ஸ் நான் லெஃப்ட் சைடுல போனா அப்போ இது -a,0 தானே? So -a,0ல directrix பாஸ் ஆகுது and it should be perpendicular to your axis. அப்போ x axis க்கு perpendicular இருக்கணும் and it should pass through x equal to -a. அப்போ அதானே நம்ம ஈக்குவேஷன். ஏன்னா x axis க்கு perpendicularனா it will be parallel to y axis. Parallel to y axis na the equation will be x equal to constant. Parallel to y axis na the equation will be x equal to constant and the constant na -a. Super ah, I literally derived it for you. So இதெல்லாம் தான் மிக 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 முக்கியமான points for a parabola. ஒரு parabola கொடுத்தா you should tell me eccentricity எவ்வளோ, lattice rectum என்ன, focus என்ன, vertex என்ன, directrix equation என்ன, இது எல்லாமே நீ சொல்லணும். இது எல்லாமே you should be able to shoot it very fast. Okay? Lattice rectum என்னது? Lattice rectum வந்து the perpendicular line passing through focus. So அதான் x equal to a. So x equal to a எங்கெங்கெல்லாம் வெட்டும்? x a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா if I substitute x as a, what do I get? Y square is 4a square. So y is equal to plus or minus 2a. So the place where the lattice rectum cuts your parabola is a comma 2a and a comma minus 2a. So அதனால்தான் the length of lattice rectum is 2a minus 2a. அப்ப மொத்த length 4a. Sir 4a அப்படிதான் வருதா சார்? அப்படிதான் வருது. டிரைவே பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? Did you all like it? Was it good? Yeah, shall we move forward? Great. I hope all of you liked it பசங்களா. So நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். So axis தான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, equation of directrix, vertex என்ன, lattice rectum என்ன, lattice rectum meet பண்ற end points என்ன, எல்லாமே I have derived it. That's it. இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அட்லீஸ்ட் CBSE பொறுத்த வரைக்கும் எதுவும் தேவையில்லை. ஓகே, அட்லீஸ்ட் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல உனக்கு எதுவும் தேவையில்லை. இது போதும். for y square equal to 4ax நம்ம ஒன்னு தான் முடிச்சிருக்கோம். ஆனா இது ஒண்ணு நீ புரிஞ்சுக்கிட்டீனா மீதி எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இத ஒண்ணு நீ புரிஞ்சுக்கிட்டீனா மீதி எல்லாமே நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். கவலையே படாத. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆல் தி அதர் திங்ஸ். So shall I move forward? முன்னாடி போட்டுமா? அடுத்த பாராபோலாஸ் முடிச்சிடலாமா? அடுத்த 3 பாராபோலா டப்பு 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 டப்புன்னு முடிச்சிடலாம். எஸ், அதை முடிச்சுட்டு சில கேள்வி சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். அதனால தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்தேன். நீங்க எல்லாம் கேட்கலாம், சார் ஏன் சார் பாராபோலா மட்டும் ஒரு லெக்சரா சார்? பாராபோலா மட்டும் டீச் பண்ணதுக்கு ஒரு லெக்சர் எடுக்க போறீங்களா? கேன் யூ கம்ப்ளீட் திஸ் சாப்டர்? டே இவ்வளோ டீட்டெயிலா நான் டீச் பண்றேன்டா. எல்லாமே ஐ எம் கம்ப்ளீட்டிங், ரைட்? ஸோ அதனால we will do parabola properly this lecture. Next lecture we will do ellipse and hyperbola together. சரியா? சூப்பர். ஸோ பசங்களா, let's go forward. இப்போ அடுத்ததுக்கு போலாம். ஸோ அடுத்தது வந்து I am going to teach you the next type of parabola. எல்லாரும் நல்லா கவனிங்க. சார் JEE லெவல் டீச் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் வெற்றிவேல். பேசிக்ஸ்க்கு இதான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சே நீ JEE கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ், JEE மெயின்ஸ் லெவலுக்கு மேல டஃபான கொஸ்டின்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் சேனல் போய் பாரு. ஷிமோன் சார் வேதாந்து என்லைட் அந்த சேனல்ல நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆனா பேசிக்ஸ் தெரியாம அந்த சேனல் போனீங்கன்னா உனக்கு புரியாது. அதனால தான் நான் இங்க பேசிக்ஸ் டீச் பண்றேன். ஸோ நல்லா கவனிங்க, சரியா? ஸோ அடுத்த பாராபோலா இஸ் y square equal to -4ax. ஸோ பசங்களா, கேள்வியை பார்த்தோன்னே
எந்த 2 விஷயம் சொல்லலாம், எந்த 3 விஷயம் சொல்லலாம்? கேள்வியை பார்த்தோன்னே 3 விஷயம் சொல்லலாம். என்னது? முதலாவது சார் பாரபோலானாலே எக்ஸென்ட்ரிசிட்டி 1 சார். சார் லாட்டஸ் ரெக்டமோட லெங்த் வந்து the length of lattice rectum is அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ சார். சூப்பர் சூப்பர், யூ ஆர் ரைட். வேற என்ன சொல்லலாம் சார்? வேற என்ன சொல்லலாம்னா வெர்டெக்ஸ் வந்து முட்டை கமா முட்டை. ஏன்னா 0,0 satisfies this. இங்க நான் y 0 போட்டேனா x 0 போட்டேனா ரெண்டுமே ஈக்குவலா வருது சார். அப்போ 0,0 satisfies this. So vertex is over here. ஓகேவா? இந்த பாரபோலாக்கு vertex அங்க, vertex value 0,0 அதை நான் சொல்றேன், அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. I am telling you as an information. I am telling you as an information. இப்போ சார் இது எப்படி சார் ஓபன் ஆகும்? ரைட் வேர்டா, லெஃப்ட் வேர்டா, அப் வேர்டா, டவுன் வேர்டா? ரைட்டா, லெஃப்டா, அப்பா, டவுனா? எப்படி சார் சொல்றது? ரொம்ப ஈஸி. y square is positive. சரியா? minus 4a is positive. அப்போ x என்னவா இருக்கணும் சார்? x must be negative. Masa, did you all like it? Did you all like it? So y square is positive. ஏன்னா square of a number. It can be either 0 or positive. So அதான் positive எழுதியிருக்கேன். Right sideல negative 4a is positive. ஏன்னா a is always positive பசங்களா. Don't forget that. a is always positive. So 4a is positive. x you have. So x must be negative. ஏன்னா negative into negative only will give you positive. எனக்கு left hand side positive. அப்போ right hand side positive வரணும். எப்படி வரும்? Minus into plus is minus. Minus into x should be positive. Minus into x positive na, அப்போ x negative. x negative na origin க்கு left hand side. Origin க்கு left hand side. So இப்படி இருக்கும். Did you all like it? So that is how my parabola will look like. Masa, வேற லெவலா? பிடிச்சிருந்துச்சா? Did you all like it, my dear boys and girls? Are you all happy with it? Superb. வேற லெவல். Did you all enjoy it? Okay. So பசங்களா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ focus என்னது? Focus இங்க வந்து -a,0. ஏன்? ஏன்னா focus axis of symmetry தான் இருக்கணும். So இங்கேயும் axis of symmetry என்னது? இங்கேயும் axis of symmetry is x axis தான். இங்கேயும் axis of symmetry is x axis. x axis na y equal to 0. சூப்பரா? x axis na y equal to 0. So y equal to 0 is the equation of x axis. அதுதான் நம்ம axis of symmetry. So இந்த பாரபோலாக்கு அதுதான் என்னோட axis of symmetry. வேற லெவலா? Did you all like it? Are you all able to follow it? Yep. Are you all clear? So shall I move forward? Super பசங்களா. So இப்போ இது -a,0. இப்போ directrix எங்க மீட் ஆகும்? சார் the foot of directrix and focus அதோட மிட் பாயிண்ட் தான் சார் vertex. So vertexல இருந்து focus எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் சார் நம்ம directrix from the vertex. So அப்ப vertexல இருந்து a distance right sideலனா அப்போ இந்த பாயிண்ட் a,0. அதுக்கப்புறம் directrix must be perpendicular to your axis. So axis y equal to 0. அப்போ perpendicular to your axis na it is parallel to y axis. So parallel to y axis na it is x equal to constant. X equal to what constant? A. ஏன்னா it passes through a,0. So x equal to a is your directrix. அப்புறம் your focus is -a,0. vertex is 0,0. எல்லாமே சொல்லியாச்சு. Then lattice rectum. Lattice rectum என்னது? x equal to -a substitute பண்ணு. So if I substitute x as -a, why -a? Because I am drawing lattice rectum. So this line is x is -a. So x -a ன்னு போட்டா y square is 4a square. So y is equal to plus or minus 2a. So this point is -a, 2a and this point is -a, -2a.
So the length of latus rectum is 2a minus 2a, which is 4a. So latus rectum length is 4a. Did you like it? Was it good? Where level? Again, I have derived everything. Note it down. இதை முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Okay? I hope you're all able to follow, பசங்களா. சந்தோஷமா? Are you all able to get it? Okay. So yeah, let's move forward. I hope you're all clear with this. Okay? Yes, Marishwaran, I'll do that. Don't worry. Very good. So, இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, we have x square equal to 4ay. Okay? So, இப்போ மூணாவது பாராபோலா இதான். முதல் ரெண்டு பாராபோலா உங்க எல்லாருக்குமே ஃபுல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். You should be thorough in that. Okay? You should be very, very thorough. ஏன்னா அப்பதான் நீங்க NCERT questions-லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணி கான்ஃபிடென்ட்டா ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண முடியும். Okay? So please listen carefully. X square equal to 4ay. ஈஸியா என்ன சொல்லலாம்? ஈஸியா என்ன சொல்லலாம்னா eccentricity 1. லாட்டஸ் ரெக்டம் என்னது? சார் எக்ஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல சார். டேய் எக்ஸுக்கு முன்னாடி பார்க்க கூடாது, இங்க ஒய்க்கு முன்னாடி பார்க்கணும். எது லீனியர் டேர்மோ, லீனியர்னா என்னது சார்? பவர் 1 சார். எது லீனியர் டேர்மோ அதுக்கு தான் பார்க்கணும். லாட்டஸ் ரெக்டம் இஸ் 4a. இதான் லீனியர் டேர்ம். லீனியர் டேர்ம்னா பவர் 1. அண்ட் பசங்களா, நான் சொல்றது எல்லாமே இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாண்டர்ட் பாரபோலா. நான் சொல்றது எல்லாமே இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாண்டர்ட் பாரபோலா. ஸ்டாண்டர்ட் பாரபோலானா 4 மட்டும்தான். நீ போய் வேற எங்கேயாச்சும் இதை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு சிமோன் சார் என்ன சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தப்பா வருது ஆன்சர். டேய் நான் சொல்லி கொடுத்தது வெறும் 4 தான். என்னது? y square equal to 4ay, y square equal to minus 4ay, x square equal to 4ay, I'm sorry, y square equal to 4ax, y square equal to minus 4ax, x square equal to 4ay, x square equal to minus 4ay. சரியா? சோ இந்த 4 பாராபோலாக்கு மட்டும்தான் நீ நான் சொல்றது யூஸ் பண்ண முடியும். மற்ற பாராபோலா வந்துச்சுன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. சரியா? அதுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரேன், கவலைப்படாத. போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சில ஜெனரலா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் ஆனா அதையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரேன், கவலைப்படாத. இட்ஸ் நாட் டூ டிஃபிகல்ட். சரியா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி வித் திஸ். சோ இந்த 4 பாராபோலாக்குமே இது எல்லாத்துக்குமே எக்ஸென்ட்ரிசிட்டி 1, லாட்டஸ் ரெக்டம் 4a, vertex வந்து it is 0,0. சூப்பரா? இந்த எல்லா விஷயங்களும் காமன். Did you all like it? Are you all clear? சந்தோஷமா? முன்னாடி போலாமா பசங்களா? சோ இந்த 4 பாராபோலாக்குமே இந்த விஷயங்கள் காமன். இந்த விஷயங்கள் are the same. You don't have to worry about it. Yup. சூப்பர். சோ இப்ப நம்ம x square equal to 4ay க்கு வருவோம். x square equal to 4ay நம்ம கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி படிப்போம். சோ x square equal to 4ay நம்ம டீப் டைவ் பண்ணி படிக்கலாம். சோ இது வந்து x square பாசிட்டிவ் இல்லையா? ஏன்னா சார் it is a square of a number சார். so it will always be positive or at the least it will be 0. 4a I told you a is always positive. so அப்ப 4a வந்து positive into y. so left hand side positive, right hand side is positive into y. so for it to be balanced in the equation correct ஆ இருக்கணும்னா y must be positive. sir y positive னா எங்க சார் y positive? நீனே யோசிச்சு சொல்லு. நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல, நம்ம கோஆர்டினேட் கார்ட்டீசியன் பிளேன்ல y எங்க பாசிட்டிவ் சார்? y இங்க தான் சார் பாசிட்டிவ். இந்த இடத்துல தான் y பாசிட்டிவ். அப்போ பாராபோலா அந்த இடத்துல தான் இருக்கணும். it will be upward opening. சூப்பரா? How many of you are able to understand that? Did you all like it? Shall I move forward? Yes. எல்லாரும் கிளியரா? முன்னாடி போலாமா பசங்களா? So
This is how our parabola will look like. It will be an upward opening parabola. வேற லெவல்ல. Great. Very, very good. Yes, Jiho. Note it down. Then we'll move forward. Great. So, பசங்களா, vertex நான் சொன்னது மாதிரி 0,0. சரியா? And இங்க axis என்னது? இங்க axis of symmetry என்னது? இங்க axis of symmetry வந்து நம்மளோட y axis. இல்லையா? So, y axis தான் என்னோட axis of symmetry. எல்லாருக்கும் புரியுதா? ஏன்னா பாரபோலாவை ரெண்டு ஈக்குவல் பகுதியா சரிசமமா பொளக்கிறது, சரிசமமா வெட்டுறது is my y axis. So it is axis of symmetry. Y axis எப்படி எழுதுவ? Y axis is x equal to 0. அதான் நம்ம y axis. Do you all know that? So y axis எப்படி எழுதுவ? It is x equal to முட்டை. Very good, Srinidhi. That's right. ஓகேவா? So இப்ப focus என்னது? So focus நோட் பண்ணிக்கோ பசங்களா. இது important. Focus எப்பவுமே பாரபோலாக்குள்ள இருக்கும் and it will be at a distance of a. vertexல இருந்து a distanceல இருக்கும். அத மறக்காத. Focus எப்பவுமே vertexல இருந்து axis பாரபோலாக்குள்ள a distanceல இருக்கும். அதான் டெக்னிக். அதான் மறக்க கூடாம இருக்கிறதுக்கு டெக்னிக். Focus எப்பவுமே vertexல இருந்து a distanceல இருக்கும் for all the standard parabolas. ஓகேவா? And it will be along the axis. சரியா? So அப்ப focus ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,a. மாசா a,0 கிடையாது. ஏன் a,0 கிடையாது? டேய் a,0 னா x axis டா. இது y axisல இருக்கு. So 0,a. So தப்பி தவறி a,0 சொல்லிராத. அவசரத்துல நிறைய பேர் தப்பு விடுவானுங்க. நான் காலங்காலமா பார்த்துட்டு இருக்கேனே. இதே தப்பு தான் வருஷமா பசங்க பண்றாங்க. So be careful. So இதே டிஸ்டன்ஸ்ல கீழே போனினா அதான் உன் டைரக்ட்ரிக்ஸ் மீட் பண்ற இடம். So vertexல இருந்து நீ மேல a டிஸ்டன்ஸ் வந்தா ஃபோக்கஸ். So vertexல இருந்து கீழே a டிஸ்டன்ஸ் போனா அதான் உன் டைரக்ட்ரிக்ஸோட மீட்டிங் பாயிண்ட், the foot of directrix on the axis. இல்லையா? ஏனா this and this, the foot of directrix on the axis and focus, அதோட மிட் பாயிண்ட் தான் vertex. Mohammad Yusuf, thank you so much. I know தெரி பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல் யா. 11th பசங்களா யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ, தெரி பேட்ச் I have made separate video on it. அது என்னோட டீச்சிங். இதெல்லாம் நான் இன்னும் டீடைல்டா இன்னும் ஐஐடி லெவலுக்கு நடத்திருப்பேன். வெறும் 5,000 rupees I think. அது உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா மறக்காம போய் செக் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். I have only thought it. நான் தான் அந்த பேட்சோட டீச்சர் ஃபுல்லாவே. So 11th almost 95% of chapters I have completed அந்த பேட்ச்ல. So மறக்காம போய் செக் பண்ணுங்க. It will be helpful for 11th students or for JEE aspirants. Even 12th standard students can use it for 11th maths portion. Okay, great. So பசங்களா இப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்னது? சார் டைரக்ட்ரிக்ஸ் is a line which is perpendicular to your axis and passes through the foot of directrix. So perpendicular to axis na y axis ku perpendicular. Y axis ku perpendicular na it is parallel to x axis. Parallel to x axis na it is y equal to constant. Y equal to what constant? Inga minus a. So y equal to minus a is the directrix. வேற லெவலா? And இதா lattice rectum. Lattice rectum என்னது? y equal to a. ஏனா lattice rectum na it is perpendicular to your axis. It is perpendicular to your axis and passes through focus. So focus a இல்ல. So it passes through focus. அதனால y equal to a. ஏன் y equal to? ஏனா it is parallel to x axis. Parallel to x axis na y equal to constant. So y equal to a தான் நம்மளோட lattice rectum. So y a னு போட்டா என்ன வரும்? சார் y a னு போட்டா x square equal to 4a into a. அதான் 4a square. அப்போ x வந்து plus or minus 2a. So அப்போ இந்த பாயிண்ட் வந்து minus 2a, a. இந்த பாயிண்ட் வந்து 2a, a. So the length of lattice rectum is 4a. ஏனா இங்க minus 2a, இங்க plus 2a. So the length of lattice rectum is 4a.
Are you all clear? So shall we move forward? Great. So எல்லாம் ரெடியா பசங்களா? Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாம்யா. Let's go to the next one. So இதையும் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். I hope all of you are clear. So இப்போ அந்த கடைசி parabola x square equal to minus 4ay. So இதுக்கு எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? Eccentricity 1, lattice rectum is 4a. மற்ற டீடைல்ஸ் நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு முடிக்கிறீங்களா? Can you all try that, my dear boys and girls? So 4 ஸ்டாண்டர்ட் பாராபோலாவுமே நான் உங்க எல்லாருக்குமே டீடைல்டா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, so please check it out. தெரி பேட்ச்ல கெமிஸ்ட்ரி இல்லையா சார்? கெமிஸ்ட்ரி இல்லையா, ரேர் டெஸ்க். கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, மேத்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, பயாலஜி கூட இருக்கு. சோ எல்லாருமே செக் பண்ணுங்க. சும்மா நம்ம சேனல்லே தெரி பேட்ச்னு டைப் பண்ண அந்த வீடியோ வரும். தெரி பேட்ச் ஷிமோன் சார் போட்டாலே அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ கீழவே நீங்க ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் a very good batch. நிறைய பேருக்கு தெரியல. I think I will make a video again on it. திருப்பி நான் அதை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பேட்ச் இருக்கதே தெரிய மாட்டுது. ஓகே, so yeah, let's solve it. so இது எப்படி இருக்கும்? so இது வந்து left hand side positive. ஏன்னா x square is square of a number, so it's positive. minus 4a is positive and y. so left side positive, அப்ப right side positive இருக்கணும். minus into plus minus. minus into y should be plus. அப்ப y must be negative. y negative na sir இங்க தான் சார் y negative. y negative வந்து origin கீழ. so அப்போ parabola will be downward opening. இப்படி தான் இருக்கும் parabola. மாசா? Did you all like it? Are you all happy? Everybody cool with this? Shall I proceed? Are you all ready, my dear boys and girls? Tap சொல்லுங்கப்பா. Quickly let me know, guys. Shall I proceed forward? Superb. So இதான் நம்மளோட vertex 0,0. நம்மளோட focus என்னது? நம்மளோட focus வந்து it is at a distance of a from the vertex. அதான் நான் சொல்லி கொடுத்தேன். focus ஓட definition என்னது? நம்மளோட vertexல இருந்து at a distance of a. a வந்து நமக்கு தெரியும். From the question we know, right? so அப்ப focus வந்து 0, minus a. ஏன்? ஏன்னா vertexல இருந்து கீழ நெகட்டிவ் சைடுல a. so அதனால 0, minus a. அப்புறம் axis of symmetry என்னது? axis of symmetry இந்த பாராபோலாவை ரெண்டா சரிசமமா பிரிக்கிறது y axis தான். so axis of symmetry is y axis. y axis தான் நம்மளோட x equal to 0. ஓகேவா? நம்மளோட x equal to 0. Are you all clear? Everybody happy with this? Next, directrix. so vertex ல இருந்து கீழ a வந்தா focus, vertex ல இருந்து மேல a போனா you will get foot of directrix. You will get the foot of directrix. And we know that the directrix is perpendicular to your axis. so axis வந்து y axis. y axis க்கு perpendicular-ஆ இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகணும். அதான் நம்மளோட directrix. so directrix என்னது? it is parallel to x axis. parallel to x axis na y equal to constant. what constant? a. so this is my directrix. that's it, I've got it. புடிச்சுச்சா? எல்லாரும் clear-ஆ? are you all happy with it? so I got my directrix, I got my focus, I got my vertex, I know how my parabola looks. கடைசியா lattice rectum. lattice rectum is perpendicular to your axis and passing through the focus. அது வந்து y equal to minus a. ஏன்னா perpendicular to axis na it is perpendicular to y axis. அப்போ parallel to x axis. parallel to x axis na y equal to constant. y equal to constant என்ன constant? y equal to minus a. so y equal to minus a போட்டா I get x square equal to minus 4a into minus a. அப்போ x square equal to 4a square. அப்போ x is equal to plus or minus 2a. அப்போ இந்த பாயிண்ட் வந்து minus 2a, minus a. அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து minus 2a, plus 2a, minus a. so இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம lattice rectum. so that will be 4a.
ஏன் 4a ஏன்னா 2a இங்க 2a இங்க so 2a from here negative side 2a from here positive side so total length is 4a அவ்வளவுதான் so these are your 4 parabolas 4 standard parabolas I hope you all enjoyed it pasangla that's it so this is what I wanted to cover today so அதான் சிம்பிளா இங்க கொடுத்திருக்காங்க இந்த 4 ஸ்லைடு தான் நான் இப்போ 40 நிமிஷமா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த 4 ஸ்லைடு தான் நான் இப்போ 40 மினிட்ஸா I was explaining I hope you enjoyed it I hope it was worth it okay so let's solve a few questions I hope you guys are ready இது எல்லாமே நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் so there is nothing much now let's go solve டப்புன்னு சால்வ் பண்ணுங்கப்பா I want you to be fast இவ்வளோ நேரம் கேட்டீங்க இதெல்லாம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணணும் Yeah, are you done? Find the coordinates of focus, the axis, equation of directrix, latus rectum of parabola. So, latus rectum direct another. Latus rectum is equal to 8. So, 4a equal to 8. அப்போ a எவ்வளோ? a 2. யார் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணா? ஸ்லோவா பொறுமையா சால்வ் பண்ணலாம். Very good. Rama Tilagam, you are absolutely right. Vikas, super Vikas, fantastic. Kritik, Vikas, gravitation, I'll do it. இந்த வாரமே முடிச்சிடலாம். I wanted to finish conics and gravitation. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் ஆரம்பிச்சு வச்சேன் ஆனா முடிக்கல. So I will do it this week. அதுக்கப்புறம் நம்ம மற்ற சாப்டர்ஸை பார்க்கலாம் சரியா don't worry I'll complete it. So இப்போ நம்ம லாடஸ் ரெக்டம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஃபோக்கஸ் என்னது இது என்னமா பாரபோலா சார் இது வந்து it looks like y square equal to 4ax sir y square equal to 4ax na it looks like this rightward opening focus a comma 0 directrix x equal to minus a vertex is 0 comma 0 புரியுதா and axis is y equal to 0 so அப்போ இந்த பாரபோலாக்கு axis is x axis y equal to 0 focus is a comma 0 so a comma 0 na a 2 so a is 2 comma 0 a is 2 so a comma 0 the coordinates of focus will be 2 comma 0 okay வா வேற என்ன கேட்டிருக்கான் focus கண்டுபிடிச்சாச்சு axis கண்டுபிடிச்சாச்சு axis na பாரபோலாவை ரெண்டா பிரிக்கிறது அதான் நம்ம x axis na y equal to 0 அடுத்தது directrix வந்து என்னது x equal to minus a so directrix is x equal to minus a தான் 2 so x equal to minus 2 is the directrix got it then latus rectum of the parabola that also we have already told அவ்வளவுதான் ஓவர் கேள்வி என்னடா இருக்கு இதுல டேய் what is there in this nothing zero டுபாக் ஒரு கேள்வி there is nothing here I hope you liked it அவ்வளவுதான் பசங்களா இந்த chapter is very very simple if you're all happy then we'll move forward okay this is how NCERT is NCERT கேள்வி இப்படி தான் இருக்கும் சரியா so NCERT exercise எல்லாரும் solve பண்ணிருங்க I want you to complete it please try to finish it off okay so இந்த கேள்வியை நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா everybody please try to do it கடகடன்னு solve பண்ணுங்க find the equation of parabola that satisfies the condition it passes through origin so origin vertex வந்து originல இருக்கு அப்போ கண்டிப்பா standard parabola ஓகேவா ஏனா vertex origin and symmetric with y axis அப்போ கண்டிப்பா standard parabola symmetric with y axis னா எப்படி symmetric with y axis னா இப்படி இருக்கலாம் இல்லாட்டி இப்படி இருக்கலாம் இல்லையா இது ரெண்டு தான் symmetric with y axis கரெக்ட்டா ஏனா y axis இங்க இருக்கு y axis க்கு சிமெட்ரிக்கா இருக்கணுமா
அப்போ ஒண்ணு மேல இப்படி ஓபன் ஆகலாம் இல்ல கீழே இப்படி ஓபன் ஆகலாம். ஆனா எது கரெக்ட்? இட் passes through 5,2. 5,2 எங்க இருக்கு சார்? 5,2 இங்க இருக்கும் சார். So 5,2 is above the x axis. அப்போ சார் அப்போ கீழே வர வாய்ப்பே இல்லை சார். அப்போ கீழே இருக்க parabola தப்பு சார். Very good. So it is a upward opening parabola. Upward opening parabola na it is x square equal to 4ay. அவ்வளவுதான் முடிந்தது. X square equal to 4ay. That's it. That's all you need to know. Okay வா? இப்போ அவன் என்ன கொடுத்திருக்கான்? It passes through 5,2. அப்ப x 5 னு போடு. x 5 னு போட்டா y2 should satisfy. 4a into 2. So அப்ப 4a எவ்வளோ? 4a வந்து 25/2. இல்லையா? I hope all of you are clear. So 4a is 25/2. அதை எடுத்து திருப்பி போடு. So the answer is x square equal to 25/2 into y. So இதான் நம்ம பாரபோலாவோட ஈக்குவேஷன். That's it. Got it? Did you like it? அவ்வளவுதான் பசங்களா. That's it. So that is how you do it. X square equal to 25/2 into y. And with that, we will see ellipse in the next class. Okay? So in the lecture, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி போய் உங்க NCERT சால்வ் பண்ணுங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டா அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். லவ் யூ ஆல். see you in the next one. மறக்காம இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணி அவங்கள ரெகுலரா செஷன்ஸ்க்கு வர சொல்லுங்கயா. அதான் உங்களுக்கு நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு செஷன் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஐ கேன் டேக் அ லாட் ஆஃப் செஷன்ஸ். எனக்கும் ஆசை தான். ஆனால் நீங்களாம் வரணும், நீங்களாம் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அதான் எனக்கு ஆசை. சரியா? மோகன் குமார் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவார். மோகன் குமார் லெக்சர் 1 பாத்துரு. இது லெக்சர் 2. நான் வந்து இன்னைக்கு பாரபோலா மட்டும் தான் நடத்தினேன். லெக்சர் 1ல இதெல்லாம் நான் டீச் பண்ணியிருப்பேன். போய் அதை பாரு. அப்போ உனக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருக்கும். அப்போ ஸ்கூல்ல நீ கலக்குவ. சரியா? So lecture 1ல நான் I covered all these things. So go and check it out. Okay? Thank you so much. ISC-க்கு தனியா எடுக்க மாட்டேன். பட் மோஸ்டா CBSE டாபிக்ஸும் சிலது ஓவர்லாப் ஆகும். So அர்ஷத் அதை நீ செக் பண்ணா மேபி that will be helpful. But ISC-க்கு தனியா I don't teach here. Okay? Great. Thank you so much பசங்களா. All the very best. Love you all. See you in the next one. Bye bye.